வணக்கம். இன்றைய நாளில் கவனம் ஈர்த்த செய்திகளை பார்க்கலாம். பிரம்மாண்ட நீர்வீழ்ச்சி என்றதும் நமக்கெல்லாம் நினைவுக்கு வருவது அமெரிக்கா கனடா எல்லையில் உள்ள நயகரா நீர்வீழ்ச்சிதான். அதைவிட பிரம்மாண்டமான நீர்வீழ்ச்சி ஒன்று அர்ஜென்டினா பிரேசில் எல்லையில் இருக்கிறது. அது என்ன நீர்வீழ்ச்சி பார்க்கலாம். நயகராவுக்கு சவால் விடும் இந்த நீர்வீழ்ச்சியின் பெயர் இவாசு. நயகராவில் மொத்தம் 3 பேரருவிகள் இருக்கின்றன. இவாசு நீர்வீழ்ச்சியில் 275 அருவிகள் இருக்கின்றன. உயரத்திலும் நயகராவை விட இவாசுதான் பெரியவள். இங்குள்ள 270 அடி உயரம் கொண்ட டிவில்ஸ் த்ரோட் அருவி கண்டவர் விண்டிலர் என்னும் அளவுக்கு மோசமான நீர்வீழ்ச்சி என்பதால்தான் அதற்கு பிசாசின் தொண்டை என்று பெயரிட்டிருக்கிறார்கள். நீர்வீழ்ச்சியின் அழகை ரசிக்க கோடை காலத்திலும் உக்கிரத்தை பார்க்க மழை காலத்திலும் செல்லலாம். நயகராவுடன் ஒப்பிடுகையில் சுற்றுலா பயணிகளுக்கான அடிப்படை வசதிகள் இவாசு நீர்வீழ்ச்சியில் குறைவாகவே இருக்கிறது. எனவே இதனை ஏழைகளின் நயகரா என்று அழைக்கிறார்கள். இனிவரும் செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். திண்டுக்கல்லில் ஆடல் பாடல் மூலம் மாணவர்களுக்கு பாடம் நடத்தி வருகிறார் தலைமை ஆசிரியர் ஒருவர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள ஆத்தூர் கொங்குப்பட்டி கிராம அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஜிடிஆர் தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜெயக்குமார் ஆடல் பாடல் மூலம் மாணவர்களுக்கு பாடம் நடத்தி வருகிறார். 8 ஆண்டுகளாக பணியாற்றும் இவர் அழிந்து வரும் தமிழ் கலாச்சாரத்தையும் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதனால் மாணவர்கள் வீட்டில் இருப்பதை விட பள்ளியில் இருப்பதை மகிழ்ச்சியாக உணர்கின்றனர். இங்கிலாந்து நாடாளுமன்ற வரலாற்றில் தமிழ் சான்றோர்களுக்கு முதன்முறையாக பாராட்டு விழா நடத்தப்பட்டது. லண்டன் குரோய்டன் தமிழ்ச்சங்கம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சி தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கியது. இதில் இங்கிலாந்தின் அமைச்சர்கள் எம்பிக்கள் கலந்து கொண்டனர். இந்தியா இலங்கை உள்பட 24 நாடுகளிலிருந்து தமிழ் சான்றோர்கள் உரையாற்றினர். தமிழகத்திலிருந்து சென்ற ஆசிரியர் கனகலட்சுமியை பாராட்டி கௌரவிக்கப்பட்டார். அவருக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பாராட்டு தெரிவித்துள்ளார். $80 கோடி செலவில் புதுப்பிக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டத்தை மக்களின் பார்வைக்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் நாளை திறந்து வைக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளாக புதுப்பிக்கப்படாமல் இருந்த வள்ளுவர் கோட்டத்தில் தற்போது அதிநவீன வசதிகளுடன் வள்ளுவர் கலையரங்கம் மேம்படுத்தப்பட்டுள்ளது. திருக்குறள் கருத்துக்களை விளக்கும் 106 அடி உயரமுடைய கல்தேர் ஒளி தொழில்நுட்பத்தில் மிளிரும் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் உள்ளம் மகிழும் வகையில் இசை நீரூற்றுகளும் அமைக்கப்பட்டுள்ளன. தஞ்சை ரஹ்மான் நகரைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களான பெர்னாண்டோ பிச்சையம்மாள் தம்பதியினர் தாங்கள் பிள்ளையாக வளர்த்த பிரவுனி என்ற 7 வயது பெண் டாபர்மேன் நாய்க்கு மனிதர்களைப் போலவே இறுதிச் சடங்குகள் செய்து நல்லடக்கம் செய்தனர். உடல்நலக்குறைவால் உயிரிழந்த பிரவுனியின் உடலை ஐஸ் பாக்ஸில் வைத்து உறவினர்கள் முன்னிலையில் பிரார்த்தனை செய்தனர். பின்னர் தங்கள் வீட்டு தோட்டத்திலேயே கிறிஸ்தவ முறைப்படி நல்லடக்கம் செய்தனர். இந்த பாச பிணைப்பு அப்பகுதி மக்களை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் விடுத்திருந்த அழைப்பை நிராகரித்ததற்கான காரணத்தை பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஒடிசாவில் நிகழ்ச்சியில் பேசிய அவர் அமெரிக்காவுக்கு வர வேண்டும் என அந்நாட்டு அதிபர் டிரம்ப் தனக்கு அழைப்பு விடுத்ததாகவும் ஜெகநாதரின் புனிதமான பூமியான ஒடிசாவுக்கு வர வேண்டும் என்பதற்காகவே அந்த அழைப்பை ஏற்க மறுத்ததாகவும் தெரிவித்துள்ளார். பின்னர் பேசிய அவர் முந்தைய ஆட்சியாளர்களால் மாநிலத்தில் எங்கும் ஊழல் நிரம்பி வழிந்ததாகவும் தற்போது பாஜக நல்லாட்சி வழங்கி வருவதாகவும் கூறினார். தென்காசியில் அரசு பேருந்தில் பின் சக்கரங்கள் தனியாக கழன்று ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடையநல்லூர் அருகே ஸ்ரீவில்லிபுத்தூர் பணிமனையைச் சேர்ந்த அரசு பேருந்து மதுரையிலிருந்து குற்றாலம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. இடைக்கால் பகுதியில் பேருந்து பின்புறம் உள்ள 2 சக்கரங்களும் லேயர் ஜாயிண்ட் லிங்குடன் மொத்தமாக கழன்று ஓடின. பேருந்தில் சுமார் 87 பயணிகள் இருந்த நிலையில் ஓட்டுநரின் சாமர்த்தியத்தால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. சில பயணிகள் லேசான காயமடைந்தனர். இந்த விபத்தால் திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.
பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பிக்க கணவரின் கையெழுத்தை மனைவி பெற வேண்டிய அவசியமில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கணவரின் கையெழுத்தை வற்புறுத்தாமல் பாஸ்போர்ட் வழங்க உத்தரவிடக் கோரி ரேவதி என்பவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி, விவாகரத்து வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் கணவரிடம் கையெழுத்து பெறுவது இயலாது. இந்த நடைமுறை ஆணாதிக்கத்தை காட்டுவதாக கூறிய நீதிபதி, மனுதாரரின் விண்ணப்பத்தை பரிசீலித்து 4 வாரங்களில் பாஸ்போர்ட் வழங்க பாஸ்போர்ட் மண்டல அதிகாரிக்கு உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி இயக்கப்பட்ட கனரக வாகனங்கள் மீது போக்குவரத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். காலை 6 மணி முதல் 12 மணி வரை 207 வாகனங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த நடவடிக்கை தொடரும் என தெரிவித்துள்ளனர். ஈரான், இஸ்ரேல் இடையே போர் அதிகரித்து வரும் நிலையில் ஈரானில் உள்ள 1000 இந்திய மாணவர்கள் பாதுகாப்பாக தாயகம் திரும்புவதற்கான ஏற்பாடுகளை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மேற்கொண்டு வருகிறது. போர் காரணமாக ஈரான் வான்வெளியை மூடியுள்ள நிலையில் இந்திய அரசின் பேச்சு வார்த்தையை அடுத்து இந்திய மாணவர்களுக்கான அந்நாட்டு வான்வெளியை ஈரான் அரசு திறந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய அமைச்சர் குமாரசாமி மீதான நில ஆக்கிரமிப்பு வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. ராம்நகரின் பிடதி கேத்கானஹள்ளியில் உள்ள குமாரசாமியின் பண்ணை வீட்டை ஒட்டியுள்ள 14 ஏக்கர் அரசு நிலத்தை குமாரசாமியும் அவரது குடும்பத்தினரும் ஆக்கிரமித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணையை ரத்து செய்ய கோரி கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் குமாரசாமி மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த நீதிபதி இந்திரேஷ் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்தார். இனிவரும் செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். முருகர் மாநாட்டை விமர்சித்த இயக்குனர் அமீருக்கு பேரரசு பதிலடி கொடுத்துள்ளார். இந்து மதத்தில் இருந்து கொண்டு கடவுளை விமர்சிப்பவன் நாத்திகன், கடவுள் நம்பிக்கையோடு ஒரு மதத்தில் இருந்து கொண்டு மற்றொரு மதத்தில் மூக்கை நுழைப்பவன் மதவாதி என்றும், உங்கள் மதத்தில் நிறை குறை இருந்தால் அதை பற்றி பேசுங்கள், அடுத்தவர் மதத்திற்கு அறிவுரை கூற வேண்டாம், இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை என அறிவுறுத்தியுள்ளார். இன்னொரு மதத்துக்கு நீங்கள் அறிவுரை சொல்கிற அளவுக்கு நீங்கள் இல்லை. முதல்ல என்ன நீங்கள் பண்ணக்கூடாது. நீங்கள் இந்து மதத்தில் இருந்து நீங்கள் தெய்வ பக்தியெல்லாம் இருந்து நீங்கள் இதை சொன்னால் கூட ஓகே, ஏதோ பொதுவாக கருத்து சொல்கிறாருன்னு நாங்கள் வந்து யோசிக்கலாம், கருத்தானே. ஆனால் நீங்கள் இருக்கிறது இன்னொரு மதம், நீங்கள் வணங்குறது இன்னொரு மதம். இந்து மதத்துக்குள்ள ஒன்று உங்களுக்கு என்ன வேலை? திண்டுக்கல்லில் ஆடல் பாடல் மூலம் மாணவர்களுக்கு பாடம் நடத்தி வருகிறார் தலைமை ஆசிரியர் ஒருவர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள ஆத்தூர், கொங்குப்பட்டி கிராம அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் GTR தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜெயக்குமார் ஆடல் பாடல் மூலம் மாணவர்களுக்கு பாடம் நடத்தி வருகிறார். 8 ஆண்டுகளாக பணியாற்றும் இவர் அழிந்து வரும் தமிழ் கலாச்சாரத்தையும் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதனால் மாணவர்கள் வீட்டில் இருப்பதை விட பள்ளியில் இருப்பதை மகிழ்ச்சியாக உணர்கின்றனர். கர்நாடகா மாநிலத்திலிருந்து லண்டனுக்கு முதன்முறையாக நாவல் பழங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. இதற்கு முன் இந்தியாவிலிருந்து உலர் நாவல் பழங்களே ஏற்றுமதியாகி வந்தன. தற்போது விவசாய உற்பத்தியாளர் குழுவிடமிருந்து நேரடியாக நாவல் பழங்கள் வாங்கப்பட்டு தோட்டக்கலைத்துறையின் அனுமதியுடன் பதப்படுத்தி வெளிநாட்டு சந்தைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. உள்ளூர் சந்தையில் கிலோவுக்கு 50 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை கிடைப்பதாக கூறும் விவசாயிகள் ஏற்றுமதியின் மூலம் ஒரு கிலோவுக்கு சுமார் 110 ரூபாய் கிடைப்பதாக கூறுகின்றனர். நடப்பாண்டில் அமேசான் நிறுவனம் வர்த்தகத்தை விரிவுபடுத்தும் நோக்கில் இந்தியாவில் 2000 கோடி ரூபாயை முதலீடு செய்ய இருப்பதாக அறிவித்துள்ளது. இதன் மூலம் நிறுவனத்தின் செயல்பாட்டு உட்கட்டமைப்புகளை மேம்படுத்தவும், இணைய பாதுகாப்பு மற்றும் நவீன தொழில்நுட்பத்தை உருவாக்கவும் பயன்படுத்தப்படும் என அமேசான் இந்தியா கூறியுள்ளது. இந்த முதலீடுகளை பயன்படுத்தி புதிய தளங்களை தொடங்குவதோடு இந்தியா முழுவதிலும் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு விரைவாகவும் நம்பகத்தன்மையான சேவையை செய்ய உள்ளதாக கூறியுள்ளது. டெல்லி மெட்ரோ ரயிலில் பாம்பை கண்டதாக பெண் ஒருவர் கூச்சலிட்டதும் அங்கிருந்த சக பயணிகள் அலறியடித்தபடி அங்கும் இங்கும் ஓடிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. மகளிருக்கான பெட்டியில் நடந்த இந்த நிகழ்வால் அக்ஷர்தாம் ரயில் நிலையத்தில் ரயில் நிறுத்தப்பட்டது. தொடர்ந்து அதிலிருந்து பயணிகள் வெளியேறியதும் ரயில் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. எனினும் அதில் சிறிய பள்ளி ஒன்று மட்டும் இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பள்ளியை பாம்பு என்று நினைத்து பயணிகள் ரயிலை நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. 2 சிறிய மரப்படகில் நடுக்கடலில் சென்ற 620 அகதிகள் கிரீஸ் நாட்டில் மீட்கப்பட்டனர். ஒரு படகில் 352 அகதிகளும் மற்றொரு படகில் 278 அகதிகளும் இருந்தனர்.
போர்ச்சுகீசிய சரக்கு கப்பல் மற்றும் கடலோர காவல்படை உதவியுடன் அவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டதாக கிரீஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். போர் மற்றும் வறுமை காரணமாக மத்திய கிழக்கு ஆப்பிரிக்கா, ஆசிய நாடுகளிலிருந்து மக்கள் ஐரோப்பிய நாடுகளில் அகதிகளாக தஞ்சமடைய கிரீஸ் வழியாக படகுகளில் செல்கின்றனர். 2024 60,000 பேர் கடல் வழியாக கிரீஸுக்கு வந்தனர். இந்தியாவில் வேலைவாய்ப்புகளில் திபெத் அகதிகளுக்கு வழங்கப்படும் முக்கியத்துவம் இலங்கை அகதிகளுக்கு வழங்கப்படுவதில்லை என்று விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இலங்கை அகதிகள் பட்டப்படிப்பு முடித்திருந்தாலும் நிறுவனங்கள் வேலை வழங்க தயக்கம் காட்டுகின்றன. அதே சமயம் திபெத் அகதிகளுக்கு நலத்திட்டங்கள் உட்பட பல விஷயங்களில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றன. இந்த பாரபட்சத்தை களைய வேண்டும் என்றும் இலங்கை அகதிகளுக்கு கண்ணியமான சூழலை உருவாக்கி தர வேண்டும் என்றும் உலக அகதிகள் தினத்தை முன்னிட்டு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். நடிகர் ராம் சரணின் மகள் கிளின்காரா தனது 2வது பிறந்தநாளை ஒட்டி ஹைதராபாத் மிருக காட்சி சாலையில் தன்னுடைய பெயரை கொண்டு ஒரு வெள்ளை புலிக்குட்டியை சந்தித்திருக்கிறார். இந்த தருணத்தின் அழகிய புகைப்படங்களை ராம் சரணின் மனைவி உபாசனா தனது இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்து இருவரும் அழகாக வளர்ந்திருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைவதாக கூறியுள்ளார். அவருக்கு நடிகை காஜல் அகர்வால் உள்ளிட்டோர் வாழ்த்து கூறியிருக்கிறார்கள். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம், இடைவேளைக்கு பிறகு.